எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. மக்கள் பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரைக்கும் பல பல கனவுகள் இருக்கும், பல எண்ணங்கள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்களுடைய வாழ்வுல ஆதி முதல் அந்த வரை எல்லாத்துலயுமே ராஜநிலை எண்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம கிட்ட அற்புதமா விளக்கி கூற வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்கள் MA BEd வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். குருவாழ்க, குருவே துணை, குருவே போற்றி. இதனால் வரை எனக்கு சகல கலைகளையும் கற்றுத்தந்த எனது அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொண்டு, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு, நான் வணங்கும் நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் மற்றும் குருமார்கள் அனைவரின் பாதம் பணிந்து, ஆதி முதல் அந்தம் வரை ராஜநிலை மனித வாழ்வில் செய்யும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன்பு பேச வந்திருக்கிறேன். நல்லதொரு வாய்ப்பு தந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்கிலும் எனக்கென்று ஒரு இடத்தை தந்து வாய்ப்பு தந்த குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மேலும் ராஜநிலை டிவி மற்றும் ராஜநிலை யூடியூப் சேனல் முகநூல் பக்கம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றிகள். பொதுவாக இந்த தலைப்பு ஏன் ராஜநிலையில் இப்படி ஒரு தலைப்பை எடுத்தோம் அப்படின்னா, பிறப்பு என்பது முதல் துவக்கம், அதே போல் முடிவு என்பது மறுதுவக்கத்தின் இறுதி. அந்த பிறப்போட சாராம்சம் மேசம் முதல் மீனம் வரை, மேசத்தில் தொடங்கி மீனத்தில் முடிகிறது ராசி மண்டலம். அதுபோல ஒரு மனிதனுடைய பிறப்பானது பிறப்பில் துவங்கி இறப்பில் முடிகிறது. இது ரெண்டையும் மையப்படுத்தி இடைப்பட்ட காலங்களில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளுக்கு ராஜநிலை பயன்படும் அப்படின்னா, எல்லா தேவைகளிலும் ராஜநிலை அங்கம் வகிக்கிறது என்பது எனது ஆணித்தனமான உண்மை. நான் பல வாடிக்கையாளர்களுக்கு, பல துறை சார்ந்த தேவையுள்ள நபர்களுக்கு அனைத்திலும் ராஜநிலை எண்களை கொடுத்து அபரிமிதமான வெற்றிகளை கண்டு கொண்டு இருக்கிறோம். இது எனக்கு மட்டுமல்ல, ராஜநிலை ஜோதிடர்கள் அனைவருக்கும் உரித்தான ஒரு விஷயம். ஆதி முதல் அந்தம் வரை. ஆதி எங்கே துவங்குது அப்படின்னு கேட்டனா, தாயின் கருவறையில் துவங்குகிறது. சரிங்களா? நீரில் துவங்கி நீரில் முடியும் இந்த மனித பிறப்பானது முதல்ல தாயில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் நீர் குடத்துல தான் நம்ம ஒரு குழந்தையா உருவாகிறோம். அதுவும் நீர் திவளைகள் தான் உயிரணுக்களாக போய் சேருது. அந்த இடத்துல ஆரம்பமாகக்கூடிய சூரியன் என்ற 1ஆம் எண்ணும் சந்திரன் என்ற 2ஆம் எண்ணும் இணைந்து குரு என்ற 3ஆம் எண்ணான காரக கிரகம் குழந்தையானது உருவாகிறது. ஸோ இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் இதை சொல்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆதியும் அந்தமும் அப்படிங்கும்போது தந்தையும் தாயும் இல்லாமல் இந்த பிறப்பு யார் ஒருவருக்கும் இல்லை. இதற்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. எண்களை காட்டிலும் நான் இன்னைக்கு தியரி தான் அதிகமாக பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா தருணத்திலையும் எண்களை பற்றி நிறைய பேசலாம். இன்னைக்கு கொஞ்சம் வாழ்வியலோடு இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் உங்களோட பேச விரும்புகிறேன். குறிப்பாக தாயும் தந்தையும் எந்த மனநிலையில் இணைகிறார்களோ, அந்த முதல் தாம்பத்தியம், அந்த உடல் உறவாகப்பட்டது எந்த தருணத்தில் இணைகிறார்களோ அதை பொறுத்தே அந்த குழந்தையின் பிறப்பு, வாழ்க்கை, அவருடைய மனம், எண்ணம், சிந்தனை தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பலரும் சிந்திக்க தவறுகிறோம். இந்த இடத்துல தவறான எண்கள் தவறான நேரத்தில், நான் என் சப்ஜெக்டுக்குள்ளே தான் இருக்கும் பேசுறது, யாரும் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். இந்த பிறப்பின் ரகசியம் தெரியாததால நிறைய பேரோட வாழ்க்கையில் நெறிபிறல் தன்மை, தீய குணங்கள், மூர்க்கத்தனமான சுபாவம், அதே போல் வன்கொடுமை செய்யக்கூடிய குழந்தைகள் அல்லது திருடு, களவு, கொலை, கொள்ளை இதில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனாக பிற்காலத்தில் உருவாகிறார்கள் என்பது எனது ஆய்வில் தெரிந்து கொண்ட விஷயம். ஸோ ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய ஓரை அவருடைய குணத்தை சொல்லும். பிறந்த தேதியும் சொல்லும், கிழமை சொல்லும், நட்சத்திரம் சொல்லும், நாள் சொல்லும், எல்லாம் அறிஞ்சுது. ஆனால் அந்த குறிப்பிட்ட மையப்புள்ளி என்று ஐயா இதுக்கு முன்னே எடுத்துட்டு போனாரு. அது போல அவர்களுடைய மனநிலையை பொறுத்தே எல்லாமும் சரியாக இருந்தாலும்
அவர்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்பது ஒரு ரொம்ப ஆணித்தனமான உண்மைங்க. ஸோ எல்லோரும் இந்த வாழ்க்கையை துவங்கும் தருணத்தில் நல்லதொரு மனநிலையில், நல்ல மனநிலையோடு, மகிழ்ச்சியோடு உள்ள தருணத்தில் வாழ்க்கையின் அத்தியாயத்தை துவங்க வேண்டி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா, பிறப்பு. ஒரு மனிதன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏன் அகரம் அப்படிங்கிற முதல் எழுத்து ஆவல துவங்கி கடைசியில் முடியுது அப்படின்னா, அகரம்ங்கிற முதல் எழுத்தானது பிறப்புக்கு, உலக இயக்கத்துக்கு முதல் எழுத்து, தமிழ் எழுத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்து. அந்த அகர எழுத்து அதன் அடிப்படையிலேயே அம்மா என்ற உயிர்காரகத்துவம் வருகிறது. சரிங்களா? ஸோ இந்த அம்மாங்கிற உயிர்காரகத்துவம் வருவதற்கு அகரம் என்ற முதல் எழுத்தே துவக்கம். அது படிப்படியாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பரிணாமங்களையும் கொண்டு வருகிறது. சரி, ஓகே. பிறப்பு ஔவையார் அருமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடியின்றி பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டு. அப்போ பிறப்பானது எல்லாரும் மனிதராக பிறந்துட முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாதுங்க. இதை திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். புல்லாகி பூடாய் புழுவாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராய் தேவராய் முனிவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே. இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம்தான் இன்று உன்னை மெய்யே உன் கண்ணடிகள் விண்டென்று வீடுற்றேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அப்போது வேற எந்த பிறவியில் தெய்வத்தை காண்றோம் ரசிக்கிறோங்கிறத காட்டிலும் இந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிற மனிதனுடைய தனித்துவமான 7ஆம் அறிவு இயங்கும் பொழுது அதை கண்டு ரசிக்கவும், சிந்திக்கவும், வருகின்ற வினையில் இருந்து நம்மை காத்து கொள்ளவும் இந்த 7ஆம் அறிவு பயன்படுகிறது. அத்தகு 7ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய உயரிய அறிவு, ஆங்கிலத்தில் 7th சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவோடு இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் மனித பிறவி மட்டுமே. அப்போ இந்த பிறப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாரும். ஆனால் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறிதான். சரிங்களா? நிறைய பேர் கவலை, கண்ணீர், ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க, வாழ்க்கையை ரசிக்க தெரியாமல் விரக்தி மனப்பான்மையில் அணுகிட்டு இருக்கோம். முதல்ல அதை தவிர்த்துக்கோங்க. உங்கள் எண்ணம் எதுவோ அது போலவே உங்கள் வாழ்க்கை அமையும். இது உணர்ந்த விஷயம், பல குருமார்கள் உணர்த்திய விஷயம். ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு, அந்த அந்த வார்த்தைக்கு அற்புதமான அர்த்தம் கொடுத்தவர் நமது காஞ்சி மகா பெரியவர். அவர் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தார். ஆயுஷ்மான் என்றால் நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய மனிதர் என்று பொருள். நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய மனிதர் என்று பொருள். அப்போ இந்த தீர்க்காயுஷ்மான் பவ அப்படிங்கும்போது தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று அர்த்தம். இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்த ஒரு நபர் மற்றவர்களை எந்த துன்பத்தில் இருக்கவங்களையும், காஞ்சி மகா பெரியவா மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே ஆயுஷ்மான் நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் அதிக துன்பப்படுபவர்கள் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவரிடம் ஆசி வாங்கினால் வாழ்வில் உயரலாம். இன்னைக்கு கொஞ்சம் தனித்துவமான சப்ஜெக்டாக தான் இருக்கும். பட் ராஜநிலைக்குள்ளே இது எல்லாமே பொருந்தும், கொண்டு வந்துடுவேன். சரிங்களா? ஏதோ கதை சொல்கிறாருன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்ததா, ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். ஸோ பிறப்பு 10 மாதம் தாயின் கருவறையில் வளர்ந்த பின்பே குழந்தையானது முழு வளர்ச்சி பெற்று பிறப்பை அடைகிறது. இந்த 10 என்பது ராஜநடையில் பல்வேறு நன்மைகளை சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? 10 வித பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்து அதில் 10 மாதம் சுமந்த பின்பே ஒரு குழந்தை உருவாகி ஒரு முழு வளர்ச்சி பெற்ற குழந்தையா உருவாகுது. அப்போ 10ஆம் நம்பர் ராஜநிலையில 1 முதல் 10க்குள் இடைப்பட்ட எண்களில் அபரிமிதமான ஆற்றல் பெற்ற எண். யாரெல்லாம் 10ஆம் எண்ணை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் பல்வேறு நன்மைகள் கிடைக்கப் பெறுவது சாத்தியம். ஏன் 9 மாசத்துல குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தை வைக்கல? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு எண்ணுக்கு முழுமை அப்படிங்கிறது அந்த நிறைவை கொடுக்கக்கூடியது. 1 முதல் 9 வரை ஓர் இலக்கமாக இருக்கும். பக்கத்தில் 0 என்ற ஒரு எண் சேரும் பொழுதுதான் 10 என்ற ஈரிலக்கமாகும். அதுபோல ஆணும் பெண்ணும் இணைந்த பின்பே இந்த ஈரிலக்கமானது 3ஆம் எண்ணான குருவான குழந்தையாக உருவாகிறது. அப்போ குழந்தை எவ்வளோ பெரிய கிஃப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3ஆம் எண் குருவை சொல்லும். பாருங்க, குழந்தைய மட்டும் சொல்லாது, குருவையும் சொல்லும். அப்ப ஒரு வணங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குருவுக்கு உரிய அதே எண்ணு குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே போல தங்கம் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் மிக உயரிய
ரொம்ப வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா தங்கம் தான். ஸோ தீட்ட தீட்ட மெருகேறுவது வைரம் என்றாலும் எல்லோரும் எளிமையாக பயன்படுத்துவது தங்கம். குழந்தைய தங்கமே செல்லமேன்னு கொஞ்சுவோம், சரிங்களா? அதுக்கு காரணம் எல்லாம் இதுதான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ 10ங்கிறது ஒரு மனிதனுக்கு முழுமை தரக்கூடிய எண், பல்வேறு நன்மைகள் தரக்கூடிய எண். ஸோ குழந்தை பெற்றெடுத்தாச்சு, அடுத்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழான்னு வைக்குவோம். ஸோ அது வந்து நாமம்னு சொல்லுவோம். இறைவனை திருநாமம் என்று அழைப்பது போல மனிதர்களுக்கு பெயர் சூட்டு விழா வைக்கிறோம். இங்கே தான் நிறைய பேர் வாழ்க்கையில் தடமாறுறோம். ஒருத்தர் வாழ்க்கையை திசை திருப்புறோம். நல்ல நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தில் பிறந்திருந்தாலும் ஒருவருடைய பெயரின் சரியாக அமையாவிட்டால் அவர் வாழ்க்கை முழுமை பெறுவதில்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் பல நபர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் ஜாதகம் சிறப்பாக இருக்கும், ஆனால் அந்த பெயருடைய எண்களில் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. ஜாதகம் நல்லா இருக்குது, என்னுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வாழ்க்கை ஏன் சிறப்பாக இல்லை அப்படின்னா இந்த பெயர் எண்களில் நடக்கக்கூடிய தவறு அவர் வாழ்க்கையை திசை திருப்பி விடுகிறது. அப்படி தவறான பெயரெண்கள் அமைந்த நபர்களுக்கும் ராஜநிலை எண்கள் அடிப்படையில் பெயர் திருத்தம் செய்து அவர் வாழ்வில் அபரிமிதமான, அதாவது குறைகள் உள்ள ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும், குறையுள்ள ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவரையும் நிறையுள்ள மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி ராஜநிலைக்கு உண்டு. உதாரணத்துக்கு எப்பவும் நான் சொல்லக்கூடிய அதே விஷயம்தான். ஏன்னா குருங்கிற காரகத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். நமது குருநாதர் ராஜசேகர் ஐயா, அவருடைய பெயரில் அவர் உழைப்பு, அறிவு, திறமை எல்லாம் இருந்தும் ஒரு தருணத்தில் தடுமாறினார். தடமாற்றப்பட்டது அவருடைய வாழ்க்கையில். தடம் புரண்ட ரயில் போல் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து நிலை குலைஞ்சு நின்னார். அப்போ அதுக்கப்புறமா அவர் எடுத்த ஆய்வு தான் ராஜசேகர் அப்படிங்கிற 19ஆம் எண்ணை இந்த KAR அப்படிங்கிறத மாற்றி GERன்னு கொண்டு வந்தார். ஸோ அப்போது 19ஆம் எண் 20ஆம் எண்ணா திருத்தம் செய்தார். இதுபோல் இன்று ராஜநிலை படித்த மாணவர்கள் பலருக்கும் பெயர் திருத்தம் செய்து கொடுத்து பலரையும் வெற்றி காண வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல நான் குருநாதரையே சொல்லிக்க விரும்புகிறது, குருங்கிற காரகத்துவம் எவ்வளோ வேல்யூவோ குழந்தைங்கிற காரகத்துவமும் அதற்கு நிகரான விஷயம். அதனால் என் குருநாதரையே சொல்ல விரும்புகிறேன். 19ஆம் எண் இருக்கும் வரை அவர் வாழ்வில் ஏற்றம் இருந்தது, பின்பு சறுக்கலும் வந்தது. பட் 20ஆம் எண் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கை முழுமையடைந்தது. 10லிருந்து 20 வரை வந்து விட்டோம், சரிங்களா? ஸோ அந்த 20 முழுமையை தந்தது. இதுபோல பெயரெண்கள் தவறாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராஜநிலை இயற்கை சக்தி வாய்ந்த முழுமை பெற்ற எண்களில் ஆற்றல் மிக்க எண்களை பயன்படுத்தும் பொழுது, பெயர் அமைக்கும் பொழுது அவர், அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென்ப அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, சரிங்களா? எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவர் கூற்றுக்கிணங்க எழுத்தாலும் எண்ணாலுமே ஒரு மனிதனுடைய அந்த பெயருடைய நாமம் வைப்ரேஷன்னு சொல்லுவோம். நேமில் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் சொல்லுவாங்கள்ல, புஷ்பான ஃபயரு, அது போல் அந்த நேமில் ஒரு ஆக்ஷன் இருக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக அந்த பெயருக்கு உரிய சக்தி கிடைக்கும். அந்த பெயருக்கு சக்தி கிடைப்பதும் சக்திகளை நம்ம பறிப்பதும் உச்சரிக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நம்மளிடத்திலேயே இருக்கிறது. இப்போ பெற்றோர்கள் என்ன பெயர் வைக்கிறோமோ, உதாரணத்துக்கு என்னுடைய பெயர்லே சொல்லலாம். என்னுடைய பெயர் ஆரம்பத்தில் எனக்கு என் பெற்றோர்கள் வைத்த பெயர் சக்திவேல். எல்லோரும் அப்பா மட்டும் சக்தின்னு கூப்பிடுவார், அப்பாவுடைய நண்பர்கள் சக்தின்னு கூப்பிடுவாங்க. பட் என்னுடைய உறவுகள் எல்லாம் வேல்னு கூப்பிடுவாங்க. பாருங்கள், சக்தியையும் வேலையும் தனியாக பிரிச்சுட்டாங்க. இங்கே எப்படி சக்தி வேலுங்கிற முழுமை இருக்கும்? இதுபோல் பல குழந்தைகளுக்கு, சரிங்களா, பல குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் உறவினர்களும் பெயரில் உள்ள சக்தியை பிரித்து அவர்கள் வாழ வேண்டிய யோகத்தை பிரித்து விடாதீர்கள் என்பது எனது அன்பான வேண்டுகோள். நீங்கள் ஒரு பெயர் வைக்கிறதுக்கு முன்னே இந்த பெயர் கூப்பிட லெவலில் இருக்குமா அப்படின்னு பார்க்குறத காட்டிலும் அந்த குழந்தைக்கு தேவையான இயற்கை அனுகிரகங்கள், ஆற்றல் கிடைக்கிற லெவலில் இந்த பேர் இருக்கான்னு பாருங்கள். ஒரு இன்சில் வச்சாலும் கூட அந்த இன்சிலை கூட சேர்த்து கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடுற குழந்தைகள் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே இருக்காது. இப்படி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அந்த குழந்தைங்களெல்லாம் பாருங்கள், நல்ல ஆரோக்கியம், நல்ல அறிவு, நல்ல கல்வி மேம்பாடு, அதே போல் சமூக அந்தஸ்தோடு, உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியத்தோடு, நல்ல திறமை வாய்ந்த குழந்தைகளாக, வாழ்க்கையில் எல்லாமும் பெற்ற யோக குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ யோகமான பேர் வச்சுட்டா மட்டும் போதாது, அந்த பேருக்கு தகுந்தாப்புல உச்சரிப்பில் பிழை இல்லாமல் கூப்பிடவும் பழகிக்கோங்க.
நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளை சுற்றி இயக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பல அறிவியலாளர்கள் நல்ல பியூர் வாட்டரை எடுத்துக்கிட்டாங்க, பக்கத்திலேயே ட்ரைனேஜ் வாட்டரை எடுத்துட்டாங்க. இங்கே பியூர் வாட்டரை கிட்ட மந்திர உச்சாடனம் செய்த ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள தீய கிருமிகள் எதுவுமே உற்பத்தி ஆகலை, அந்த எனர்ஜி பாசிட்டிவாகவே இருந்தது. அதுவே ட்ரைனேஜ் வாட்ரு அங்கே போயிட்டு நெகட்டிவை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நிறைய புழுக்கள், பூச்சிகள், வைரஸ் எல்லாம் உற்பத்தி ஆச்சாமா. இது போல் அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பேராகப்பட்டது நல்ல வைப்ரேஷனை கொடுக்கறதும், அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் போல் அவங்களுக்கு தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய குணங்கள் வராமல் இருக்கவும், நற்பெயர்களை சூட்டுவதிலும் நற்பெயரோடு உச்சரிப்பதிலும் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி சிறப்பு வாய்ந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுத்துக்களில் நிறைய பேர் சொல்லலாம். இந்த பெயர் மாற்றினா வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோ பெற்றோர்களிடத்திலும் இருக்கிறது. அதாவது இன்றைய காலத்தில் இல்லைங்க, பண்டைய காலம் முதலே பெயர் மாற்றம், பெயரில் தேவையான எழுத்துக்களை சேர்க்கறது அப்படிங்கிறது இயற்கையாகவே இருந்திருக்கு. அது போல இருந்ததால் அந்த திருத்தங்கள் செய்தவர்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சிங்கிறது இருந்ததை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரிங்களா? இப்போது சினிமா ஆக்டர் எல்லாமே அவங்களோட ஒரிஜினல் பெயர் பார்த்தீங்கன்னா வேற இருக்கும், ஒரிஜினல் பெயர் வேற இருக்கும். அவங்கெல்லாம் திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அபரிமிதமான வளர்ச்சிக்கு வந்தாங்க. ஆயிரங்களில் சம்பளம் வாங்கிய நபர்கள் சினிமா துறையில் லட்சங்களில் வாங்க ஆரம்பித்தார்கள், இன்று கோடிகளில் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பெயரில் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போயிட்டோம், இருந்தாலும் சப்ஜெக்ட்டுங்கிறதால சொல்லிடுறேன். சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. அவருடைய சேனலில் இருக்கும்போது அந்த சேனலில் இருக்கும்போது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக கேம்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கே வேலை பார்த்தாரு. அந்த சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற பேரை எஸ்கே அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த எஸ்கே அப்படிங்கிறது செல்ல பெயராக இல்லைங்க, அது வைப்ரேஷனுக்கான நேமு. 32 குரு சந்திர சேர்க்கை, அது குரு மங்கள யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த குருங்கிற பெரும் பணம் ஆயிரங்கள் லட்சமானது, லட்சம் கோடியானது. இன்னைக்கு சினிமா துறையில் மிக பிரபலமான ஆக்டரில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களில் முதல் டாப் 10 பேரில் இருக்கக்கூடிய பட்டியலில் இவரும் ஒரு நபராக இருக்கார் நம்ம தமிழ் சினிமா துறையில். சரிங்களா? இது போல் நயன்தாரா, எப்போவுமே ஒரு ஜென்ஸு சொல்லிட்டு அடுத்து ஒரு லேடிஸு சொல்லணும், இல்லைன்னா அடுத்த சமூகம் சொசைட்டியில் காம்படிஷன் வந்துடும். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே 2 கண்ணு தான். அந்த வகையில் நயன்தாரா அப்படிங்கிற ஒரு ஆக்டரு அவங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணிக்கிட்டாங்க. திருத்தம் பண்ணதுக்கு அப்புறமா மிகப்பெரிய வளர்ச்சி, கோடிகளில் சம்பளம். இது எல்லாமே எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது இயற்கையாலாம் கிடைக்காதுங்க. சிலர் இயற்கையாக உருவாகும், சிலர் செயற்கையாக உருவாக்கிக்க முடியும். அப்படி உருவாக்கி வெற்றி கொண்டவர்கள், இவர்கள் பெயர்கள் எல்லாம் ராஜநிலையில் இருக்குங்கிறது எங்களுடைய ஆய்வு. சரிங்களா? இது போல் நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். அடுத்து கல்விக்கு வந்துடுவோம். கல்வி என்றால் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒரு மனிதனுக்கு உயரிய அந்தஸ்து, பேர், புகழ், செல்வாக்கு எல்லாம் எதால் கிடைக்கும் அப்படின்னா கற்ற கல்வியால் மட்டுமே கிடைக்கும். ஸோ எங்கிட்ட பெரிய பணம் இருக்குது அப்படின்னாலும் கூட மாபெரும் சபைதனில் நீ நடைந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று பாடல் இருக்குது. அப்போ அந்த பாடல் யாருக்காக பாடப்பட்டது அப்படின்னா கல்வி கற்ற சான்றோருக்காக மட்டுமே பாடப்பட்ட பாடல் அது. புரியுதுங்களா? ஸோ அரசியல் நாகரிகத்துக்காக நம்ம திணிச்சிக்கலாம், மாற்றாக கொண்டு போகலாம், அது வேறு விஷயம். ஸோ இயற்கையாக மேடைகளில் கற்றோருக்கென்று ஒரு அவை உண்டு, அதில் அவருக்கென்றே ஒரு தனி இடம் உண்டு. அப்போ கல்வியை போல ஒரு மனிதனுக்கு கண்ணாக செயல்படக்கூடிய மற்ற எந்த துறையும் இதற்கு நிகராகாது. அப்படி கல்வி எல்லா குழந்தைகளும் கல்வியில் சிறப்பான நிலையை நல்ல கற்றல் தேர்ச்சியோடு நல்ல மதிப்பெண்களோடு படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவரவர் ஜாதகப்படி சில குறைகள், சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எல்லோரும் கல்வியில் ஜொலிக்க முடிகிறதில்ல. ஆனால் பெயரெண்கள் சரியாக அமைத்து கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது எந்திரிச்சு படிக்க துவங்கக்கூடிய நேரம், அவர்கள் தங்கக்கூடிய அறை, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மேசை, அதே போல் புத்தகங்கள், இதோட அளவுகள் எல்லாம் சீராக நல்ல எண்கள், ராஜநிலையில் சொல்லப்பட்ட நல்ல எண்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைகிறார்கள். பல குழந்தைகளுக்கு, 1 2 இல்லைங்க, பல குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் திருத்தம் செஞ்சு கொடுத்துருக்கோம். பெயர் மாற்றம் இல்லை,
தேவைப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும் முழுமையாக மாற்றுவோம். மற்றவர்களுக்கு அந்த பெயரிலேயே சேர்க்கை அல்லது குறைத்தல் அடிப்படையில் அந்த பெயர்களில் திருத்தம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ரொம்ப மந்தமாக இருந்த மாணவர்கள் பலரும் இன்று நல்ல நிலையில் முன்பு இருந்ததை காட்டிலும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று அவர் வாழ்க்கைக்கு தேவையான அறிவு வளர்ச்சிக்கு போகக்கூடிய அளவில் இந்த எண்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நாங்கள் அனுபவபூர்வமாக பலருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் இதுக்கு முன்னர் நடந்த எல்லா மீட்டிங்கிலும் பேசியிருக்கோம். இதில் குறிப்பாக படிக்காத குழந்தைகளுக்கு, அதாவது கல்வியில் சிறப்பாக படிக்க முடியாத குழந்தைகளுக்கு 12ஆம் எண் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் 32ஆம் எண் இந்த சுக்கரமேட்டில் நாம் எழுதிட்டு அவங்கள படிக்க வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்க யோகத்தை அடைகிறார்கள். 12 தான் என்ற ஆணவத்தை கொடுத்து விடும். அதே சமயம் சந்திரன் என்கிற மறதியை கொடுக்கும். ஆனால் பல்வேறு நன்மைகள் இருக்கும். இது ரெண்டையும் பக்குவப்பட்ட குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைகிறாங்க. ஆனால் 32 ஒரு அமைதி, பக்குவம், ஒழுக்கம், நன்னெறியோடு வளரக்கூடிய குழந்தைகள் 32ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். ஒரு டிசிப்ளின் இல்லை, பேரண்ட்ஸை மதிக்கல, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த 32 எண்ணை கொடுத்தோம் அப்படின்னா அற்புதமான வளர்ச்சி, குழந்தையோட கேரக்டர் மாறுதுங்க. புரியுதுங்களா? அந்த குணாதிசயமே பக்குவப்பட்ட நிலையில் வருது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில எண்கள் மட்டுமே கொடுக்குறோம். ஏன்னா ஒரே சப்ஜெக்டை பேசினா 1 hour எனக்கு பத்தாது. ஸோ மிக்சிங் பண்ணி பேசணுங்கிறதால ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம். கல்விக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்தது படிக்க போகிறது கல்வி. படிக்கிறோம், படித்து முடித்த உடனே தொழில் செய்ய போவோம். சரிங்களா? அந்த தொழிலில் என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ராஜநிலை எண்கள் மூலமாக அவர்கள் துறை சார்ந்த விஷயங்களுக்கு எண்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். இதுக்கு அடுத்ததாக தொழிலில் ஒருத்தர் எனக்கு தொழில் அமையலை, வாழ்க்கையில் என்னால் நல்ல வேலையில் போய் செட்டில் ஆக முடியல அப்படின்னா அவங்க மொபைல் நம்பரை செக் பண்ணுறோம், அவங்க பேரை செக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மைனஸ் அழகாக கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதை திருத்தம் செய்யும் பொழுது, அதை எண்களை மாற்றி அமைக்கும் பொழுது அவர்கள் அற்புதமான வளர்ச்சிக்கு செல்வது உறுதி. சரிங்களா? உதாரணத்துக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம்ம செல்ஃபோன் எண்களுக்குள்ளே வந்துடலாம். செல்ஃபோன் எண்களில் ஜாதகர், தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் ப்ளஸ் வாழ்க்கை துணை அதே பாவத்தில் தான் வரும். 3ஆம் எண் தொழிலை சொல்லும். 3ஆம் இலக்க 2 இலக்க எண்கள் தொழிலை சொல்லும். எந்த ஒரு நபரும் பெரிய அளவில் தொழிலில் சாதிச்சவங்களுக்கு சுபத்துவம் வாய்ந்த எண்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பெரும்பாலான நபர்களுக்கு இல்லை. அப்படி தொழில் அமையாத நபர்கள் பலருக்கும் சுபத்துவம் வாய்ந்த சக்தி மிகு ராஜநிலை எண்களை புகுத்தி கொடுத்து அபரிமிதமான வகையில் அவங்க வாழ்க்கையில் மாற்றம், நல்ல ஜாபு, நல்ல சேல்ரி, அதே போல் நல்ல லெவலில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கல. நாம் 10 வருஷமாக வேலை செய்கிறேன், நான் என்னை அடிமை மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸை, இன்கம்மை, அவங்களுடைய பொசிஷனை உயர்த்தி கொடுத்துருக்கு ராஜநிலை எண்கள் அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள்லாம் பெருமைப்படுறோம். உதாரணத்துக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் 88, 99, 54 இது போன்ற எண்கள் அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்குது, ஒரு நல்ல ஆளுமை திறனை கொடுக்குது. அதே சமயத்தில் அவர்களை 10ல் ஒருவராக ஒரு தனித்த அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கான அத்துணை வளர்ச்சியையும் இந்த எண்கள் கொடுக்கிறது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தோம் அப்படின்னா தொழிலுக்கு அடுத்ததாக திரும்பவும் நெக்ஸ்ட்டு தொழிலுக்கு அடுத்து அவர் நல்ல தொழிலுக்கு போயிட்டாரு. எல்லோரும் ஆசைப்படக்கூடிய 4ஆம் பாவம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம். ஸோ நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு 2 வீலர் வாங்கிடுவாங்கண்ணா அப்படிங்கிற கனவு முன்ன காலத்தில் இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு 4 2 வீலர் இருக்குது. இன்னமும் வாங்க முடியாத ஒரு சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். 2 வீலரில் போகிற ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த கனவு ஒரு கார் வாங்கணும். அதை சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். ஸோ அப்போது அந்த சுக்கிரனுடைய ஆக்டிவேஷனுக்காக கார் வாங்க விரும்புவாங்க அல்லது சொகுசு வீடு கட்ட விரும்புவாங்க. இது எல்லோருக்கும் அமைகிறதா என்றால் கண்டிப்பாக இதுவும் அமையறதில்ல. ஒரு சிலருக்கு இது சாத்தியம். நல்ல சேலரி இருக்குது, என்னால் ஒரு வீடு அமைச்சிக்க முடியல, நான் நல்ல சம்பளத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு கார் வாங்கிக்க முடியல, இப்படி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவர்கள் இயக்கக்கூடிய செல்ஃபோன் எண்களே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்களில் மாற்றம் செய்து கொடுத்து அவர்களுக்கும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இது போன்ற எண்கள், நல்ல எண்களை மாற்றி கொடுத்து அவர்கள் வாழ்விலும் மேன்மையுடைய நல்லதொரு எண்களை, ராஜநிலை எண்களை குறிப்பாக பார்த்தோன்னா 32ஆம் நம்பர் நான் எப்போவுமே ரொம்ப ஃபேவராக எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுவேங்க. இழந்ததை மீட்டு தரக்கூடிய எண்.
ஸோ ரொம்ப அற்புதமான எண். ராஜநிலையில் 88ஆம் எண்ணுக்கு அடுத்ததாக நான் ரொம்ப தேர்ந்தெடுத்து விரும்பி கொடுக்கக்கூடிய எண் 32. எல்லா தருணத்திலும் இறையருளோடு குருவருளும் ப்ளஸ் மதிகாரகன் என்கிற சந்திர பகவானுடைய சுய அறிவோடு வாழக்கூடிய புதன் என்கிற பக்குவ நிலையில் புத்தி கூர்மையும் கொடுக்கக்கூடிய எண் 32. இது பலரது வாழ்க்கையில் தொழில் இழந்தவர்கள், வீடு கட்ட முடியாதவங்க, சொத்து இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு. 32 மட்டும் ஒரே நம்பரை எடுத்துக்க வேண்டாம். இது போல அவரவர் ஜாதகப்படி அவரவர் 4ஆம் பாவத்துக்குரிய சுபத்துவம் வாய்ந்த எண்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். இது எல்லோருக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. சுய ஜாதகத்தை ராஜநிலை ஜோதிடர்கள் மூலமாக அணுகி ஆய்வு பண்ணிக்கிட்டு பயன்படுத்துங்க. இது ஒரு பொதுத்துவமான எண், சரிங்களா? இந்த பஸ்ஸில் போனால் இந்த சீட்டில் உட்காந்தா நல்லது நடக்கும்னு சொல்கிறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குள்ளே சீக்ரெட் இருக்குது, இதை பயன்படுத்துங்க. அடுத்ததா தொழிலுக்கு அடுத்து திரும்பவும் ஆஃப்டர் மேரேஜ், புரியுதுங்களா? இந்த தொழில் நடக்கிறதுக்கு முன்னமே இடையில ஒரு விஷயம் விட்டேன். டீனேஜுங்கிற ஒரு விஷயத்தை நான் கடந்து வந்துட்டோம். ஜாபுக்குள்ளங்கிற பொறுப்புணர்ச்சி கொண்டு போயிட்டோம். அந்த டீனேஜில் எல்லாருமே 16 பல்வேறு நன்மைகள் தரக்கூடியது, சர்வ லாபம் உடையது. ஸோ இங்கே அந்த 16 வயதுக்கு பின்பு வயது முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த டீனேஜ் ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. இந்த இடத்தில் பலரும் திசை மாறி விடுகிறார்கள். மனப்பக்குவத்தையே கைவிட்டுவிட்டு தவறான பாதைக்குள் சிக்கி விடுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டுக்கோப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல எண்கள் அவங்க செல்ஃபோன் எண்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தவறான ஆப்ஷனுக்கு போகிறதில்ல. அப்படி சரியில்லாத எண்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தடம் மாறி போயிடுறாங்க. உதாரணத்துக்கு 2ஆம் பாவம் ஜாதகருக்கு 2ஆம் பாவத்தில் 18, 44, 34, 38, 46 இது போன்ற எண்கள் இருக்கக்கூடிய அல்லது செல்போன் எண்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அவப்பெயர், ஒரு அசிங்கம், ஒரு துக்கம் அல்லது ஒரு துயரத்தை, வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள். ஸோ அப்போது அந்த மாதிரி தவறான எண்கள் இருக்கவங்களும் அவங்களோட பேரண்ட்ஸ் பல பேர் எங்களை அணுகியிருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் செல்ஃபோன் எண்களில் திருத்தம் செஞ்சு கொடுத்து அவங்களோட கேரக்டர் வைஸ் குணாதிசயங்களை மாற்றக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த எண்களை பரிந்துரை செய்து அவர்களும் நன்னெறியில் வாழ வழிகாட்டி இருக்கிறோம். இதற்கு ராஜநிலை எண்களில் எப்போவுமே கவசம் மாதிரி இருக்கக்கூடிய எண் 16, 20, அதே சமயத்தில் 45, 54 ராஜ்யம் தரக்கூடிய எண். இது போல் எண்களை பல எண்களை சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, 100 வரை நம்ம கிட்டத்தட்ட 20-30 எண்களை சொல்லலாம். இதில் ஒவ்வொரு பாவ அடிப்படையில் சரிங்களா அதற்குரிய எண்களை கொடுத்து பலரையும் வெற்றி காண வைத்திருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகிடும், புரியுதுங்களா? ஏன்னா இந்த 16ஆம் எண்ணை சொல்லும் பொழுது டீனேஜில் நிறைய வாடிக்கையாளர்கள், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுங்க. நான் எப்போவும் இந்த தகவல் விஷயத்தில் மீடியா மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துறது, தவறான சிந்தனையில் தவறான எண்ணங்களில் முதல்ல ஒருத்தர்கிட்ட அன்பு வைக்காதீங்க. அதே சமயம் அந்த அன்பு பொய்யாய் போக நாங்கள் ஒருபோதும் துணை வர மாட்டோம். உண்மையான ஒரு தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கும். ப்ளஸ் குடும்ப அனுமதி இல்லாமல் 20 ஆண்டு காலம் உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை 20 நாள் அல்லது அதிகபட்சம் அந்த 20 மாத கல்லூரி வாழ்க்கையில் அவங்கள புறக்கணிச்சிட்டு நீங்களாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறீங்க. இதை முற்றிலுமாக தவிர்க்கணும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். இந்த இடத்துல நீங்கள் தவறான எண்களை பயன்படுத்திட்டு என் வாழ்க்கையில் என் லவ்வர் இருந்தது என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட விரும்புகிறாரு, என்னை விட சொல்கிறாரு, லவ் விட்டுட்டு வேற பக்கம்தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு நான் அன்பாக வேண்டுதல் சொல்கிறேன். தவறான எண்ணத்தில் பழகுபவர் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரலும் உங்கள்கிட்ட சரியாக நடந்துக்க போகிறதில்ல. அந்த மாதிரி தவறான நபர்களை தூக்கி எறிவதற்கே நீங்கள் துணிய வேண்டுமே தவிர இங்கு திருத்தம் செய்து அவர்களோடு வாழ முயற்சிப்பது தவறை மேலும் தவறுபடுத்தி கொண்டு உங்கள் பிழையை பெரிதாக்கி கொண்டு வாழ்க்கையில் சிக்கலை சந்திப்பதற்கே துணை போகும். ஆக நீங்கள் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட விலகி வர்றதா உங்களுக்கு நல்லது. பட் உண்மையான குடும்ப பற்றோடு ஒழுக்க நெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது அந்த டீனேஜ் வயதுடைய நபர்களுக்கு திருமண வாழ்வு அல்லது இணை துணைன்னு சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர் வகையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு
20ஆம் எண்ணும் 22ஆம் எண்ணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். பட் நீங்களாவே பயன்படுத்திக்காதீங்க. வதை வைநாசிகம் அப்படிங்கிற தாராபலன் அடிப்படையிலும் சில எண்கள் இங்கே வந்து வேலை செஞ்சிடும். அப்போ 22 எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும், அப்போ நானாக பயன்படுத்திக்கிட்டு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்களாக போய் திரும்பவும் உங்களை பாதாளத்தில் விழ வச்சுக்காதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த டீனேஜுக்கு அடுத்தது மேரேஜ். ஸோ இங்கே மேரேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு டீனேஜ் எவ்வளோ முக்கியமோ அதை பக்குவ நிலை கொண்டு போகிறது தான் மேரேஜ். இந்த மேரேஜுங்கிற லைஃபு ஒரு மனிதனுடைய குழந்தை பருவம் முடிஞ்சு, அந்த விடலை பருவமும் முடிஞ்சு, வாலிப பருவமும் முடிஞ்சு, வாழ்க்கைங்கிற முதல் படியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் படியாக சொல்லலாம். இது பெற்றோர்கள் சம்மதத்திலேயே நடப்பது. உங்களுக்கும் பெருமை, உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பெருமை. சமீபத்தில் ஒரு வருந்தத்தக்க செய்தி, என்னுடன் பயணிக்கக்கூடிய சக ஜோதிட சொந்தம், ஒரே ஒரு பெண்ணு, அவங்க வச்சிருந்த அன்பு பாசம் அளவில்லாதது. சரிங்களா? தனக்கு எதுவும் இருக்கோ இல்லையோ தம் பெண்ணுக்காக ஓடி ஓடி செய்வாங்க. அப்படி செஞ்சிட்டு இருந்த ஒரு சகோதரி, அவருடைய பெண்ணு, அவங்க திருமணத்துக்கு அந்த அந்த பையன் சரியில்லை, வேண்டாம், நாங்கள் பார்த்து நல்ல இடமா மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லியும் கேட்காம இந்த 20-22 ஆண்டு காலம் அத்துணை கஷ்டங்களையும் உங்களுக்காக தாங்கிக்கிட்டு வளர்த்தவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போய் அந்த பெண்ணு தான் விரும்பின பையனோட வெளியேறிடுச்சு. சரிங்களா? இது எனக்கு ரொம்ப, என் குழந்தையே அந்த தருணத்தில் இது நடந்த மாதிரி நான் உணர்றேன். ஒவ்வொரு ஜோதிடர்களும் இப்படி தான் உணர்வோம். பொதுநலமாக யோசிக்கிறவங்க, சுயநலமாக யோசிக்கிறவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. இது போன்ற தவறுகள் நீங்கள் செய்துவிட்டு நாளை அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை அல்லது ஒரு சறுக்கல் வரும்போது யாரிடம் சென்று நிற்பீர்கள் என்பதை ஒரு கணம் யோசித்தால் நீங்கள் எடுத்த முடிவு தவறு என்பதை உணர்வீர்கள். இந்த நிலை எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. இன்றைய இளைஞர்கள், இன்றைய வாலிப வயதினர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய அந்த வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் ஒரு பக்குவ நெறியோடு இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் மேன்மையடையணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கல்ல, எங்கள் ராஜநிலை குழுமத்திற்கும் இந்த எண்ணம் எப்போதும் கிடையாது. குறிப்பாக நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு உங்களுடைய நிம்மதிக்காக நினைக்கிறீங்க. நீங்கள் நிம்மதியாக இருந்தால் முதல்ல சந்தோஷப்படக்கூடியது உங்கள் குடும்பம் தான். அதில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை விட்டு விலகி இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் வருத்தப்படுவதும் உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களும் உங்களோடு இருக்கக்கூடிய உறவுகளும் தான். ஸோ இதை சிந்திக்கணும். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னே பக்குவ நிலையோடு முடிவெடுங்க. இல்லையேல் வாழ்க்கையின் கடைசி கட்ட முறை, என்னுடைய தலைப்பு போல தான், ஆதி முதல் அந்த முறை. நீங்கள் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த நாள் முதல் உங்களின் இறுதி நாள் வரை தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் துரத்தி கொண்டே இருக்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்போ இந்த மாதிரி திருமண பாவத்தில் ஒருத்தருக்கு நீண்ட காலமாக திருமணம் நடக்கலை, ஸோ இயற்கையாக முறைப்படி அலைன்ஸ் பார்த்து திருமணம் நடக்கலைங்கிற பல நபர்களுக்கு பாருங்கள், 47 வயதுடைய நபர்களுக்கும் கூட நாங்கள் திருமண பாவத்தில் எண்களை மாற்றி கொடுத்து அதிகபட்சம் 6 மாதம் 1 வருட காலத்துக்குள்ளே திருமணத்தை நடத்தியிருக்கோம். ஸோ இந்த எண்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதில் வயது அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணை கொடுப்போம், அவரவர் ராசி அடிப்படையில் கொடுப்போம், அவரவர் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி கொடுப்போம், பாவ ரீதியாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயம் சூட்சுமம் இருக்குது. சரிங்களா? எபோவ் 40 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பொதுப்படியாக எல்லாருக்கும் 42 சப்போர்ட் பண்ணும். 42 சப்போர்ட் பண்ணும். இது 2ஆம் பாவத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் சப்போர்ட் பண்ணும். பட் இது தாராபலன் ரீதியாகவும் பாவ ரீதியாகவும் உங்களுக்கு ஒத்து வருதாங்கிறத நீங்கள் ஒரு முறை ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். இயற்கையாக திருமணம் நடக்கலைன்னா அலைன்ஸ் பார்க்குறேன், எனக்கு செட்டே ஆகலை, பார்க்குறவங்கெல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பல பேருக்கு 22, 32 இந்த 2 எண்களை கொடுத்தும், 45, 54 இந்த எண்களை கொடுத்தும் மேரேஜே செட் ஆகலை, பேச்சுவார்த்தை வரலும் போகுது, டேட் குறிக்கிற நேரத்தில் நின்று போயிடுதுங்கிற நபர்களுக்கு திருமண பாவத்தில் 68ஆம் எண்ணை கொடுத்தும் பலருக்கும் திருமண வாழ்வில் வெற்றிகளை தந்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது இப்போவும் சொல்கிறேன், இந்த எண்களை நீங்களாக டிசைட் பண்ணாதீங்க, ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய தியரி. சரிங்களா? அதில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கொண்டே தான் வாழ வேண்டும். அதை சரிப்படுத்தி கொண்டு வாழ்ந்துட்டு போகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மேரேஜ், திரும்பவும் பர்த்து, குழந்தை தான். நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறதில்ல.
சரிங்களா? நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறதில்ல. அந்த குழந்தை செல்வம் இல்லாத நபர்கள், குறிப்பாக பெண்கள் பாருங்க, நான் ஒரு சில விஷயம் ஓப்பனாக பேசுவேன். பட் இங்கே யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது வாழ்க்கையோடைய நியதி. இந்த இடத்துல பெண்ணுக்கு பெருமை தாய்மை அடைவது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த பெண்ணுக்கு பெருமை தாய்மை அடைவது தான், அதுக்காக மட்டுமே பெண்கள் படைக்கப்பட்டாங்களான்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஒரு பெண்ணுங்கிற முழு அங்கீகாரமும் ஒரு ஆணுங்கிற முழு அங்கீகாரமும் அவர்கள் தாய் தகப்பன் ஆகும் பொழுது மட்டுமே அவர்களுக்கான அடுத்த லெவல் ஸ்டேட்டஸ் அங்கீகாரம் உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குழந்தைய மட்டும் பார்க்காம சகலமும் அதுக்குள்ளே அடக்கும். அப்படி ஒரு பெண்ணுக்கு குழந்தை அமையாத நபர்களுக்கு இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வாழ்வியலோடு பேச விரும்புகிறேன். இன்றைய சந்ததியினர், இன்றைய தலைமுறையினருக்கு 40% மட்டுமே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. பாருங்கள், இந்த 40 இனம் புரியாத கவலை இருக்கும். 40 ராஜநிலை அடிப்படையில் இனம் புரியாத கவலை இருக்கும். அதே விஷயத்தை தான் இப்போவும் சொல்லுது. 40% மட்டுமே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்காங்க. அப்போது நம்முடைய ஜென்ரேஷனை காக்க வேண்டிய கடைசி தருணத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம். இங்கே எல்லாருமே கேரிங் எடுத்து பார்க்க வேண்டியது நம்மளை மட்டும் கிடையாது. நம்ம சந்ததிகள், அடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், சத்துல ப்ளஸ் அவங்களோட தைரியம், வீரியம் ப்ளஸ் மேன்மை பெற்ற ஒரு ஆண்மகனாக, ஒரு மேன்மையடைந்த ஒரு பெண்மணியாக உருவாக்குவதில் இந்த இடத்தில் பல பெற்றோர்கள் தவற விட்டுரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுங்க. ப்ளஸ் அதே சமயம் ஒவ்வொரு அவங்களுடைய குணாதிசயங்களையும் கண்காணிங்க. அந்த ஏஜ் அட்டன் பண்ண பீரியட்ல இருந்து பிலோ மேரேஜ் வரலும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ அது இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர்ஸை அவங்கக்கிட்ட இயக்க கற்றுக் கொடுத்துருங்க. குறிப்பிட்ட நேரத்தில் உணவு எடுத்துக்கக்கூடிய பழக்கங்களை கொடுங்க. மேலும் ஆண்களாக இருந்தால் சுய கட்டுப்பாடு, பெண்களாக இருந்தால் ஒழுக்க நெறி, ஸோ யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற பிஹேவியர் கேரக்டரை நீங்கள் கற்றுக் கொடுங்க. இது எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடு இல்லாமல் குழந்தை பெற்றெடுப்பது என்பது சாத்தியமே கிடையாது. ஸோ அப்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே. ஏன்னா அவங்க தெரியாமல் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த ஜங்க் ஃபுட் இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடுச்சு. ஸோ இங்கே அதை கரெக்ஷன் கொடுத்து ஆரோக்கியமான இயற்கை உணவுகளையும் ப்ளஸ் சிறுதானிய உணவுகளையும் அதிகமாக பரிந்துரை செய்யுங்க. ராஜநிலையில் ஆதி முதல் அந்த மாதிரி சொல்லிட்டு எங்கேயோ வழியில் போகிறாரு அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மெசேஜை கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த டைட்டில் எடுத்தேன். சிறுதானிய உணவுகளில் சத்துமிகு உணவுகள் நிறைய இருக்குது. பாருங்கள், குதிரை வாலி கொடுத்தால் ஒரு ஆண் மகனுக்கு குதிரை பலம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போது சிறுதானிய உணவில் குதிரை வாலி கொடுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் சினைப்பையில், அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே நீர் கட்டி வரும். சரிங்களா? அதுக்கு கலசிக்காய் கொடுக்கலாம். இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கும் நம்ம ராஜநிலையில் எண்கள் இருக்குது. ஒரு ஆணுடைய வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ராஜநிலையில் எண்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் மறைமுகமாக கொடுத்து ஓப்பனபிளாக சேலஞ்சு பண்ணி கொடுத்து சக்ஸஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓப்பன் மீடியாவில் சில விஷயங்களை சொல்லக்கூடாது, பொதுப்படையான விஷயங்களை மட்டுமே சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் கேட்டால் எங்களால் ஜாதகம், நபருடைய கான்டாக்ட் நம்பர் வரலும் கொடுத்து உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் ஓப்பன் டாக்கில் இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவருடைய மனம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை மறைமுகமாக சொல்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அவருடைய தைரியம், வீரியம் மேன்மை பெற 90ஆம் எண், அதாவது 90 நம்பர் 90 அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ரொம்ப கோழையாக இருக்கக்கூடிய ஆணுக்கு தைரியம், வீரியத்தை கொடுக்கும். அதே போல் ஒரு பெண்ணுக்குரிய பக்குவம் பாருங்கள், ஒரு ஆண் என்றால் தைரியம் வீரியத்தோடு இருக்கணும். பெண் என்றால் முதல்ல பெண்ணுக்குரிய பெண்மையும் பக்குவமும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தாய்மை உள்ளமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் அதற்கு ஆணுக்கு தகுந்தாப்புல ஒரு எண்ணு, பெண்ணுக்கு தகுந்தாப்புல ஒரு எண்ணு இருக்குது. ஸோ இதெல்லாம் ராஜநிலையில் பெரிய அளவு பட்டியலாக வச்சுருக்கோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1-2 நம்பர் மட்டும் கொடுக்குறோம். சரிங்களா? 54ஆம் எண் ஒரு பெண்ணுக்கு முழு அங்கீகாரத்தை கொடுக்கும். 32ஆம் எண் குடும்பத்தில் எல்லோரிடமும் ஒற்றுமை, அனுசரணையை கொடுக்கும். நல்ல பக்குவ நிலையோடு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நபராகவும் ப்ளஸ் அதே சமயம் பெண்கள் பக்குவ நிலையோடு இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த 54ஆம் எண்ணும் 32ஆம் எண்ணும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடையலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் குழந்தை, சொத்து, தொழில் இப்படி வந்துட்டோம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடையாளமே என்ன அப்படின்னா அவர் சம்பாதிக்கிற சொத்து தாங்க. இந்த சொத்து அப்படிங்கிற ஸ்தானத்தில் நிறைய பேருக்கு சொத்து அமையறதில்ல.
அப்போ இந்த சொத்து அமைக்கிறதுக்கு ராஜநிலையில் நாங்கள் நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக அவங்கவுங்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லோரும் 16 செல்வங்களும் பெற்று வாழ ஆதி முதல் அந்த முறை அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கு தீர்வு உண்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்கள் முன்பு சொல்லிக் கொள்கிறேன். தொழில், ஒரு மனிதன் பெரிய அளவு செல்வம் செல்வாக்கோடு வாழணும் அப்படின்னா ஒரு ஆண்மகன் தொழில் செய்து பொருளீட்ட வேண்டும். ஒரு பெண்ணாகப்பட்டவங்க அவங்களும் தொழில் செய்கிறாங்க. இந்த காலத்தில் சம உரிமை இருந்தாலும் கூட ஆண் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற பணத்தை முறையாக நிர்வகிக்கணும். சரிங்களா? அப்போ நிர்வாக திறமை ஆணை விட பெண்ணிடமே பொறுப்புணர்ச்சி அதிகம். ஸோ குடும்ப நிர்வாகமாகட்டும், பொருளாதார நிர்வாகமாகட்டும், பெண்கள் கையில் கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஆண்மகனும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. ஸோ பொறுப்புணர்ச்சியோட ஒவ்வொரு ஆணும் நான் சம்பாதிக்கிறேங்கிற தலைகணம் இல்லாமல் பெண்கள்கிட்ட கொடுத்து அவங்களுடைய மனநிறைவின் பேரில் நீங்கள் பயன்படுத்தி மென்மையடையணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். மேலும் இந்த தொழில் பாவத்தில் பெயர் எண்கள் இருக்குது, செல்ஃபோன் எண்கள்லேயும் நம்ம தொழில் பாவம்னு ஒன்று இருக்குது. என்ன எண்கள் தவறாக இருக்கோ அதை ஆய்வு செய்து திருத்தம் செய்து கொள்ளுங்கள். இப்போ லாஸ்ட் மீட்டிங்கில் நான் பேசியிருப்பேன். என்னுடைய ஒரு நெருங்கிய வாடிக்கையாளர் செந்தில் முருகா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பெயரில் அவர் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தார். அந்த பெயரோட கூட்டு எண் தவறாக இருந்தது, திருத்தம் பண்ணி கொடுத்தோம். ஸோ 46 அப்படிங்கிற எண்ணை திருத்தம் பண்ணி 51ஆம் எண்ணாக உருவாக்கி கொடுத்தோம். இது மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபோன் பண்ணாலும் கூட, அண்ணா கொஞ்சம் பிஸியாக இருக்கேண்ணா, ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பேசட்டுமா, இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம். நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு பெயர், நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எண், குறிப்பாக ராஜநிலையில் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுக்க முடியுதுங்கும்போது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ராஜநிலை கலைக்கே ஒரு பெருமை. பலரது வாழ்க்கை பெயர் மாற்றமும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்களை மாற்றிய பிறகு அபரிமிதமான செல்வம் செல்வாக்கோடு வாழ்ந்து அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு ராஜநிலை எண்கள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஸ்தானத்திலும் நீங்கள் உங்கள் எண்களையும் பெயர்களையும் தொழில்களையும் ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் செக் பண்ணாமல் நீங்களாவே ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுட்டு, எனக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை இவ்வளோதான், எனக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை இவ்வளோதான் சொல்லி நீங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நீங்களாவே உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்காதீங்க. வாழ்வதற்கு எல்லை இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கு. ராஜநிலை எண்களில் பெயர் மாற்றம் செய்து கொண்டாலும், ராஜநிலை அடிப்படையில் செல்போன் எண்களையோ தொழில் நிறுவன எண்களையோ வாகன எண்களையோ பயன்படுத்தி கொண்டாலும் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ முடியும் என்பது மேலும் எனது ஒரு ஆணித்தனமான கருத்து. இப்போ அந்த ஒரு லெட்டரை அவர் மாற்றாமல் இருந்ததால் கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா சரக்கை தொழில் நிறுவனத்தில் சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தாருங்க. போயிட்டு அந்த செந்தில் முருகன் ட்ரேடர்ஸ்னு ஒரே ஒரு எண் 5 நம்பரை ஆட் பண்ணும். சரிங்களா? இதோடைய வளர்ச்சி இந்த கடைசி ஒரு மாதத்தில் மட்டும் 36 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த திருத்தம் எவ்வளோ பெரிய அளவில் வேலை செய்து பாருங்களேன். இதை விட இன்னொரு விஷயம், அதே நபருக்கு நேத்திக்கு அவருக்கு 2 பெண் குழந்தை, அந்த ஆண் குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு செல்ஃபோன் நம்பர் எடுத்தார். சூட்சும நேரத்துலேயும் சில எண்களை இயக்க கற்றுக் கொடுத்தோம். ராஜநிலை எண்களை கையில் எழுதவும் ப்ளஸ் குறிப்பிட்ட நேரத்தில் ரிப்பீட்டடாக மந்திர உபயோகம் போல் எண்களையே மந்திரமாக கொடுக்குறோம். சரிங்களா? எண்களையே மந்திரமாக கொடுக்குறோம். இதை குறிப்பிட்ட நேரத்தில் ரிப்பீட்டடாக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிட்டு வாங்கன்னு சொன்னோம். நேற்று அவர் எனக்கு பண்ண முதல் ஃபோன். நம்ம ராஜநிலை சொந்தங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க பெருமைப்படுறேன். ஒரு 12 ஆண்டு காலம் ஆண் குழந்தை இல்லாமல் 2 பெண் குழந்தையோடு இருந்த ஒரு நபருக்கு நமது ராஜநிலை எண்கணிதம் மூலமாக நேற்று ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஃபர்ஸ்ட் போன அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட சொல்லலைங்க, இது எனக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம் சொல்லுங்கள். நம்ம தொழில் முறையாக செஞ்சாலும் கூட ஒரு நபருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி இறைவனிடம் மட்டுமே இருக்குது. அதற்கு துணையாக ஆய்வு செஞ்சு எடுத்து கொடுக்கக்கூடிய பக்குவம் ஜோதிடர்களிடம் இருக்குங்கிறதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் இந்த விஷயமா நான் உங்கள் முன்னாடி தெரியப்படுத்துகிறேன். அவருடைய செல்ஃபோன் எண்ணில் ஆக்சுவலாக அவர் குழந்தை பாவத்தில் சந்திரனுடைய எண்ணும் ப்ளஸ் சுக்கிரனுடைய எண்ணுமே இருந்தது. சரிங்களா? இதை மாற்றி செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணை அதில் இணைச்சி கொடுத்தோம். அந்த பழைய நம்பரை தூக்கி வச்சுட்டு இதை இயக்க ஆரம்பித்தார். நேத்திக்கு அவருக்கு ஆரோக்கியமான ஆண் குழந்தை. ஒரு நல்ல முருக பக்தரும் கூட. அதே சமயம் அவர் நிறைய வழிபாடும் பண்ணுவார். பட் இருந்தாலும்
நம்ம கொடுக்குற நேரத்தை அவர் ஃபாலோ பண்ணார். ஹாஸ்பிட்டல் செக்கப் போகும்போது கூட நம்ம என்ன டைம் சொல்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் போய் செக் பண்ணார். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அவருக்கு டேட் கொடுத்தோம், அந்த டைமிங் கொடுத்தோம் ராஜநிலைப்படி. அந்த நிமிஷத்தில் தான் அவர் சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுத்தார். ஸோ பாரம்பரிய முறைப்படி பார்க்குறது, நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பார்த்தாலும் கூட அதற்கும் அப்பாற்பட்டு இந்த எண்களில் வந்து பிறந்த தேதியும் ப்ளஸ் கூட்டு எண் விதி எண், நம்ம சொல்கிறக்கூடிய விதி எண் உயிரெண்ணுன்னு சொல்லக்கூடிய ரெண்டையும் தாண்டி இந்த எண்ணுடைய முழு கூட்டு எண் ராஜநிலை அடிப்படையில் வருவது போன்று அமைத்து கொடுத்தால் அவர் வாழ்வில் சகல யோகங்களையும் பெறுகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தோம் அப்படின்னா, படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் பெரிய அளவில் நீட்டு ஜேஇ போன்ற எக்ஸாமில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக முடியறதில்ல. இந்த இடத்துல ஆத்தூரை சேர்ந்த ஒரு கிளைண்ட்டு ப்ளஸ் எங்கள் ஊரில் லோக்கலில் எங்களோட ரிலேட்டிவ், சொல்லப்போனால் என்னோட அக்கா பையன். ஸோ இந்த 2 பேருக்குமே நான் எண்களை மாற்றி கொடுத்தோம். அவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னே நீட்டில் தடுமாறிட்டு இருந்தவர் ஃபஸ்ட் டைம் வந்து அவரால் அச்சீவ் பண்ண முடியல. செகண்ட் டைமு நீட்டில் பாஸ் பண்ணிட்டாரு, நல்லா ஸ்கோர் பண்ணார். பட் எஜுகேஷன் லோன் போட்டு படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான். பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கிறது பெரிய விஷயம். அதில் பேமெண்ட் இல்லாமல் இவர் நம்ம கவுன்சிலிங் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பட் அதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு பேக்ரவுண்டு கிடையாது. சரிங்களா? அதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பேக்ரவுண்டு கிடையாது. 3 பேங்க்கில் போய் லோன் கேட்குறாங்க. இவர் நான் எடுத்து கொடுத்த நம்பரை இயக்கலை. பட் அதுக்கப்புறமா ஒரு ராஜநிலை நம்பரில் இவருக்கு மாற்றம் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். 3 பேங்க்கில் போய் லோன் கேட்டு கொடுக்காத நபர் இங்கே நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் கோயம்புத்தூரில் படிக்கிற இடத்துலையே அதே ஊரில் போயிட்டு இங்கேருந்து எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க. பேரண்ட்ஸோட சிக்னேச்சரை தாண்டி அங்கே எந்த ஷூரிட்டியுமே கேட்கல. இங்கே தருமபுரியில் கேட்காத ஷூரிட்டியே இல்லை, லேண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுங்க, எஜுகேஷன் லோனுக்கு தேவையில்லை. ஆனால் பட் அந்த மேனேஜருங்க அலக்கழிக்கிறாங்க. இந்த யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வங்கியில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்கள் உங்கள் வீட்டு பணத்தெல்லாம் யாரும் கொடுக்கல, சரிங்களா? அரசாங்க பணத்தை தான் கொடுக்குறீங்க. ஒரு படிக்கிற குழந்தைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமே தவிர காரணம் சொல்லி அவர்களை கை கழுவி விடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறது பணம் கிடையாது, ஒருத்தருடைய வாழ்க்கை. சரிங்களா? ஒரு ஜென்ரேஷனே வாழப்போகுது. ஒரு மருத்துவத்துறை படிக்கிற குழந்தைக்கு நீங்கள் வங்கி கடன் கொடுக்க அனுமதி மறுக்கிறீங்க அப்படிங்கிறது வருந்தத்தக்க செய்தி. ஸோ அது மாற்ற இடத்துல அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும். பொதுவாகவே இன்றைக்கி கருத்து பரிமாற்ற அடிப்படையிலே இந்த கருத்தரங்கு இருக்கட்டும். ஸோ இதை திருத்திக்குவோங்க. யாராவது ஒரு நபர் கண்ணில் போட்டாலும் உங்களுக்கு இது ஒரு துளியளவு உங்கள் மூளையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த குடும்பமும் வாழும், அடுத்த தலைமுறை வாழ, அடுத்த சந்ததியினர்கள் ஊக்கமுடன் படிக்க இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததான் அந்த நபருக்கு ஒரு நல்ல ராஜநிலை எண்ணை எடுத்து கொடுத்தோம். இன்றைக்கி 32 லட்ச ரூபா எஜுகேஷன் லோனில் ஷூரிட்டி இல்லாமல் வாங்கிட்டாரு. பிஎஸ்ஜி காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அவங்க அப்பாவே ஆச்சரியப்படுறாரு, இது எப்படி சாத்தியம்? நான் இத்தனை முறை போனோம், லேண்டு டாக்குமெண்ட்டு கூட கொடுத்தோம், பட் கவர்மெண்ட் ஷூரிட்டி வேணும், சேலரி பர்சன் ஷூரிட்டி வேணுங்கன்னு மத்தியில் ஒரு ராஜநிலை எண் அவருடைய தொழில் ஸ்தானத்தில் மருத்துவத்துக்கே உரிய 79ஆம் எண் கேது ப்ளஸ் செவ்வாய். ஏன்னா ஒரு மருத்துவம்ங்கிறது செவ்வாயுடைய ஆதிக்கம் வேணும், ப்ளஸ் அதே சமயம் கேதுவுடைய ஆதிக்கம் வேணும். இந்த இடத்துல அவருக்கு 79ஆம் எண்ணை தொழில் ஸ்தானத்தில் உருவாக்கி கொடுத்தோம். கூட்டு எண் 68 கொடுத்தோம். அங்கே போய் உட்காந்து ஒரு ஆன்மீகவாதி அந்த பேங்க்கில் இருந்த மேனேஜர் எதுவுமே பேசலை பாருங்கள். 68 தெய்வ கடாட்சியம் உண்டு. இந்த நம்பரெல்லாம் பயன்படுத்தினாதாங்க அதோட சுவாரஸ்யமே புரியும். அந்த 68 அங்கே போய் உட்காந்த நபருக்கும் மேனேஜருக்கும் சம்மதமே கிடையாது. இங்கே நம்ம வந்து ஒரு பரம விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு சாதாரண விவசாய குடும்பம். அங்கே போய் உட்காந்த உடனே அந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு குழந்தை படித்தா ஒரு படிக்கிற பையனை மோட்டிவேட் பண்ண அந்த குடும்பம் வாழும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி அவங்க சைன் பண்ண நேரம் 5:55ங்க. ஏதாவது ஒரு வங்கியில் 5:55 வரலாம் ஒர்க் பண்ணி ஒரு குழந்தைக்கு எஜுகேஷன் லோன் போட்டு கொடுப்பாங்களா? உண்மையிலே தெய்வ கடாட்சத்தால் அந்த குழந்தைக்கு இந்த சாத்தியமானது. அவர் இன்னைக்கு குழந்தை இல்லை, ஒரு மருத்துவராக உருவாக போகிறாரு. மிகப்பெரிய பாக்கியம். இது போல் எல்லா துறையிலும் நாங்கள் இன்னும் சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க நானே பேசுவேன். பட் கேட்குற பொறுமை உங்களுக்கு இருக்காது. படிப்படியாக எத்தனை துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறையிலும் ராஜநிலை எண்களில் நாங்கள் கொடுத்து வெற்றி கண்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குருநாதர் வழியில் ராஜநிலை சொந்தங்கள் அத்துணை பேரும் மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ராஜநிலை அரிய கலையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று
ஒரு மனதார வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் அலட்சியமாக கடந்து போகிற வரலும் எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து முன்ன ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ பீக்கில் எடுத்துட்டோம். எங்கள் ராஜநிலை வந்து நல்ல டாப்பில் போயிட்டுருக்கு. புரிஞ்சிட்டவங்கெல்லாம் எங்கள் பின்னாடி வராங்க. புரியாதவங்க தேடிக்கிட்டே இருங்க. எத்துணை துறை சார்ந்த கல்வி கற்றவர்களும் அவர்கள் பெயரை ராஜநிலைப்படியோ அவங்க கிளாஸ் எடுக்கிறத ராஜநிலை பாஸ்வேர்டு படியோ பாருங்கள். 32 நிறைய ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்க்கு பாஸ்வேர்டு 32 தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது புதனுடைய ஆதிக்கம் வித்யாகாரகனுடைய எண்ணம் இருந்தாலும் கூட ராஜநிலையில் இழந்ததை மீட்டு தரும் எண்ணுன்னு சொல்லி நம்ம குருநாதர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த 32 ரொம்ப வேல்யூபிள் நம்பராக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. காலம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பக்கத்தில் அல்லது நம்ம ராஜநிலை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டெலிகாஸ்ட் வழியாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது எங்களை மாதிரி ராஜநிலை ஜோதிடர்களை கால் பண்ணியோ பேசி உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களை இருக்கக்கூடிய மைனஸை வந்து நீங்கள் விளக்குனாதான் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சியை அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு முழு தன்னிறைவு. பாருங்கள், வாழ்க்கையில் வாழ்ந்தோம், பிறந்தோம், படித்தோம், தொழிலுக்கு போனோம், திருமணம் பண்ணோம், மேரேஜ் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் உருவாக்கிட்டோம். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பல பேருக்கு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ சமீபமாக லாஸ்ட் மீட்டிங் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிளைண்ட்டுக்கு மேலே நான் ஒரே குறைவுள்ள ஒரு கிளைண்ட்டை நான் அட்டன் பண்ணேன். அதில் வருந்தத்தக்க செய்தி, சம்பாதிக்கிற வரல அப்பா அம்மா வேணும், அவங்க கொடுக்குற பணம் வேணும், அவங்க சம்பாதியத்தில் வீடு வேணும், அவங்க சம்பாதிச்சு வச்ச நிலம் வேணும், அவங்க வச்சிருக்க கார் வேணும், எல்லாம் வேணும். வயசான உடனே அப்பா அம்மா வேணாம், ஹோம்மேஜில் கொண்டு போய் விடுறேங்கிறீங்க. என்ன நியாயம்? என்ன நியாயம் சொல்லுங்கள்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நாமளும் சீனியர் சிட்டிசன் ஆக தான் போகிறோம். நம்ம குழந்தை விடுற தருணத்துக்கு நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோங்கிறது சுயமாக சிந்திங்க. சரிங்களா? இதில் நான் அந்த விஷயத்தில் ஆய்வு பண்ண வகையில் அந்த பிள்ளைகள் பாவத்தில் சரியில்லாத எண்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக ஹோம்மேஜில் இருக்காங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆசிரமத்தில் இருந்து அவங்க டேட்டாஸ் எடுத்து அவங்க இதுக்கு முன்னே பயன்படுத்தின எண்களை பட்டியல் வாங்கி அல்லது இப்போதைக்கு அவங்க ஃபேமிலியில் பேசுகிறதுக்கு ஒரு சில மொபைலில் வச்சுருக்காங்க. அந்த எண்களெல்லாம் வாங்கி ஆய்வு பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியை விட்டு பிரியறதுக்கும் குழந்தைங்களை விட்டு பிரியறதுக்கும் அவங்க குழந்தைகள் ஸ்தானத்தில் வச்சுருக்கக்கூடிய எண்ணும் குடும்பம்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கூட்டு எண்ணும் தவறாக இருக்குது. அதுவும் ராஜநிலையில் சொல்லப்பட்ட அசுப எண்கள், நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அசுப எண்கள் 44, 38 ப்ளஸ் வந்து 34, இது போன்ற 18, 46, 65 இது போன்ற எண்கள் நிறைய பயன்படுத்துகிறீங்க. யாரேனும் ஒருவர் இது போல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் எண்கள் சரியில்லை, குழந்தைகள் எண்களில் சரியில்லைன்னா முதல்ல குழந்தைங்களுக்கு மாற்றுங்க. ஏன்னா அவங்க உழைப்பையெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. கடைசியாக இதுவும் கொடுத்ததாக இருக்கட்டும். இந்த எண்களை சரி பண்ணி கொடுத்து தெய்வ கடாட்சம் உள்ள 68 ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 54, 45, 99, 32, 74 இது போல் சக்தி மிகு 41 இந்த கூட்டு எண்களில் வருவது போன்ற எண்களை அமைத்து கொண்டு நீங்களும் உங்கள் இறுதி காலத்தில் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு நல்ல பிள்ளைகள் அந்த உறவோடு பாண்டிங்கோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம். கடைசி இதுக்கு அடுத்ததாக எல்லாமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனிதனுடைய இறப்பு. சரிங்களா? ஆதி முதல் அந்த முறை, பிறப்பு முதல் இறப்பு வரை. இந்த இறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்கும் பிறப்பு சரித்திரமானால் பிறப்பு சாதாரணமானாலும் இறப்பு சரித்திரமாக பேசப்பட வேண்டும் என்று அப்துல் கலாம் சொன்னதுக்கு போல ஒவ்வொருவரும் பிறந்தது வாழ்வதற்கு தான். அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு தருணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சாதனையாளராக வாழ வேண்டும். அப்படி சாதனையாளராக நீங்கள் வாழ்ந்திருக்கணும் அல்லது வாழணும்னு விருப்பப்படுறவங்க ராஜநிலை எண்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான திருத்தங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, மேலும் நான் வந்து இந்த விஷயத்தில் ஆய்வு பண்ணேங்க. விபத்தில் இறந்தவர்களுடைய ஸ்டேட்டஸ் கேஸ் டைரி எடுத்து நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நம்பர், ஸோ அவங்களோட கூட்டு எண் குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த எண்ணில் அல்லது அவங்க பயன்படுத்தின எண்களில் பெரும்பாலும் 15ஆம் நம்பர் இருக்குது, 18ஆம் நம்பர் இருக்குது, 46ஆம் நம்பர் இருக்குது. குறிப்பாக 65, 44 இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக இருக்குங்க. நான் ஒரு 10 பேரோட ஆக்சிடெண்ட் கேஸு ப்ளஸ் வந்து பாய்சன் சாப்பிட்டவங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்ததில் மனம் வருந்தத்தக்க செய்தி, இது போன்ற எண்கள் அவர்கள் முடிவை தவறாகவே தீர்மானிக்கிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்த எண்களை பயன்படுத்தினதால மட்டுமே இது நடந்தது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும்
இந்த தேதிகள் 15ஆம் தேதி 18ஆம் தேதி ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க குறிப்பிட்ட ஒரு தேதிகள்லாம் இருக்குது. அது நிறைய பேர் தேதியை பார்த்தாலே பயப்படுவீங்க. 9ஆம் தேதி இந்த எண்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய விபத்தை கொடுக்குது, உயிரிழப்பு கொடுக்குது. ஒரு அமாவாசைங்கிறது மனம் சார்ந்த பாதிப்பு, அதாவது சிந்தனைகளை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மன ஓட்டத்தை அமாவாசை பௌர்ணமி காலத்தில் சந்திரன் தன்னுடைய அறிவு பலம் குறையிறதால, அந்த நாளில் பவர் குறையிறதால மதி கெடும்னு சொல்லுவாங்க. இது போல் சந்திரன் 23ஆம் எண் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் 23ஆம் தேதியிலும் நான் என்ன நடந்ததுன்னு தெரியல, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே விபத்துக்கு போய் சிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்கேன். ஸோ பேஷண்ட்டுக்கிட்டே கேட்டிருக்கேன். இதுக்கும் எண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி எண்கள் இருக்கவங்க திருத்தம் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நிறைய பேர் இறந்தவர்களை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, சேவையாக பண்ணுறாங்க. ட்ரஸ்டி அனாத ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க, ப்ளஸ் நல்லடக்கம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை. ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமமான பலன் ஒரு இறந்தவருடைய, அதாவது அனாதைன்னு சொல்லக்கூடாது, பட்டு ஆதரவற்ற, உறவினர்களால் கைவிடப்பட்ட, தனித்து வாழ்வை வெறுத்த நபர்கள், யாருடைய ஆதரவும் இல்லாமல் இறந்து அரசு மருத்துவமனையிலோ அல்லது அரசாங்க மருத்துவமனைகளிலோ கொண்டு வரப்பட்ட உடல்களை அடக்கம் செய்ய எல்லோருடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகளும் நீங்கும். யாராலெல்லாம் பொருளாதார ரீதியாக அந்த செல்வ நிலையில அதுக்கான உரிய கட்டமைப்பில் இருக்கீங்களோ இவங்கெல்லாம் செய்யுங்க. உங்கள் சந்ததி வாழும், உங்கள் சந்ததி வளரணும், ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சேவையாக சுயநலமாக பண்ண வேண்டாங்க, பொதுநலமாகவே என்னால் இறைவன் கொடுத்துருக்காரு. ஒருவருக்கு ஒருத்திங்கிற கட்டுப்பாடு முன்னே இருந்தது. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு குழந்தை கொண்டு வந்தாங்க. நம்ம பொருளாதார ரீதியாக பலம் படைத்த ஒவ்வொருவரும் நம் குடும்பம் சார்பாக யாரேனும் ஒரு ஆதரவற்ற ஒரு ஆன்மாவிற்கு நல்லடக்கம் செய்யக்கூடிய பணியை தொட்டால் உலகில் ஆதரவற்றோர் என்பவரும் வாழும் காலத்தில் உணவு கொடுக்கறதும், வாழ்ந்து முடித்த பின்பு அவங்களுக்கு நல்லடக்க செலவை ஏற்றுக்கிறதும், அடுத்த தலைமுறையினரை தரமுயர்த்தி வாழ்த்தும், தலை நிமிர வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசிரம லெவலில் இருக்கவங்க ப்ளஸ் நல்லடக்கம் பண்ணுறவங்களோட நம்ம எண்களையும் ஆய்வு பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த எண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆய்வில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதே எண்கள் சார்ந்த இணக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது. அல்லது ரொம்ப 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 பவர்ஃபுல் இயற்கை சக்தி மிகு கருணைக்காக ஒரு சில எண்கள்லாம் இருக்குது பாருங்கள். கோபத்துக்கு ஒரு எண் இருக்குது, கருணைக்கு எண் இருக்குது, அன்புக்கு எண் இருக்குது, நல்லிணக்கத்துக்கு இருக்குது. இது போல் எண்கள் எல்லாம் ராஜநிலையில் பிரித்து நிறைய சொல்லலாம். நாங்கள் பிரித்து ஆய்வு பண்ண அடிப்படையில் இந்த எண்கள் அவங்களிடம் இருப்பதால் இந்த சேவையை செய்கிறாங்க. ஸோ நீங்களும் இது போன்ற சேவைகளில் ஈடுபட வேண்டும். ஐயா வாழும் காலத்தில் உணவளிப்போம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அன்னதான திட்டத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. தினம் பசித்தோருக்கு உணவு. அதுபோல் உங்களால் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் உங்களால் முடிஞ்ச இடத்துல கொடுத்து ஒரு ஆன்மா வாழும் காலத்தில் வயிறார உணவு கொடுங்க. அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அதே சமயம் இறுதி காலத்தில் இது போன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பு தந்த குருநாதருக்கும் மேலும் ஒரு சின்ன தகவலோடு முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயந்தாங்க, நன்றி என்ற 3 எழுத்து உலகில் ரொம்ப சக்தி வாய்ந்த எழுத்து. நன்றிங்கிற 3 எழுத்து உலகில் சக்தி மிகுந்த எழுத்து, சரிங்களா? அப்போ நன்றி உணர்வோடும் உங்களை வளர்த்து விட்டவர்களுக்கு, விசுவாசிகளாகவும் உங்களை வாழ வைத்தவர்களுக்கு, நன்றி உணர்வோடும் உங்களுக்கு உணவளித்தவர்களுக்கு, அந்த ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை என்ற ஒரு கூற்றுக்கிணங்க அவர்களுக்கு மரியாதையோடும் அன்பு செலுத்தும் வகையிலும் உங்கள் வாழ்க்கை இருந்தால் நீங்களும் உங்கள் தலைமுறையும் காலம் கடந்தும் காலம் கடந்தும் வாழ்வாங்கு வாழும் மனிதன் ஆதியில் பிறந்து அந்தத்தில் முடிகிறது. ஆனால் எல்லோரும் சொந்தத்திலே வாழ இந்த போன்ற நன்றி விசுவாசம் உங்களை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு நல்லதொரு வாய்ப்பு தந்த ராஜநிலை ஆசான் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை குழுமத்திற்கும், ராஜநிலை யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும், முகநூல் வாடிக்கையாளர்களுக்கும், ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும், என்னை இன்று தைரியமாக எல்லோர் முன்னும் பேச வைத்த, என்னை நம்பி வந்த அத்துணை வாடிக்கையாளர்களின் பாதம் பணிந்து எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். ராஜநிலை உங்கள் வாழ்வையும் மேம்படுத்தட்டும், நிச்சயம் மேம்படுத்தும். நம்பி வாருங்கள், நலமே உண்டாகும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.